எஸ், டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 851 to 900 கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணிடுவோம். ஸோ 51 பாருங்கள். ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு, ரீஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம், ஹானஸ்டி அப்படின்னா நேர்மை, ஃபிலோசபி அப்படின்னா தத்துவம். ஸோ நீங்கள் இது மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 4 ஆப்ஷனுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வேரியேஷன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் வேரியேஷன்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இந்த கொஷின்ஸ்லாம் ரீசெண்டாக நம்ம சொல்லும் பொருளும், பொருத்தமான சொல், பொருந்தாத இணையை கண்டறி, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லா டாபிக், உரைநடை, துணை, ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க, வேறு எதையுமே ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டாம். ஸ்கூல் புக்கு 6 to 12 கையில் கம்பல்சரி இருக்கணும். இல்லை அப்படின்னா நியர்பை தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே சேவை மையம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறாங்க புக்ஸு ஆர்டர் பண்ணுறதுக்கு. அதனால் நியர்பை உங்கள் டிஸ்ட்ரிக்டோடைய தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டோ, இல்லை சென்னையில் அப்படின்னா உங்களுக்கு ஸோ அங்கே ஆர்டர் பண்ணிடுங்க ஆன்லைனில். 2-3 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ அதனால் புக்ஸு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கூல் புக்ஸு. இப்போ நீங்கள் இலக்கணம் மட்டும் தனியாக நீங்கள் சிலபஸ் வைஸு டாபிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா சொல்லும் பொருளும், பொருந்தாத சொல் கண்டறி, கோடிட்ட இடத்தை நிரப்புக, இதெல்லாம் டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், கம்பராமாயணம், துணைப்பாட பகுதி, சிறுகதை, உரைநடை எல்லாம் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இலக்கணத்துக்குலாம், அதுவுமே தமிழில் இலக்கணத்துக்கு வந்து மெட்டீரியலுங்கிறதே கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இலக்கணத்தில் கொஷின்ஸ் கேட்குறதுனால, இலக்கணம் அடிப்படையில் கொஷின் கேட்குறதுனால நீங்கள் புக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு அப்படியே புத்தகத்தை படிக்காமல் நீங்கள் டாபிக் வைஸ் ஒரு மெட்டீரியல்லாம் இதுக்கு தமிழுக்கு படிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ் தகுதி தேர்வே தேர்ச்சி பெற முடியாது. மெட்டீரியல் படிச்சிங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தமிழில் 40 கொஷின்ஸ் கூட ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தொல்காப்பியருக்கும் பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, புத்தமித்திரர் பற்றிலாம் கிடையாது, நம்ம புக்கில் கொடுக்கல. பட் ஆனால் அது யாப்பு அணியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா புரியும். உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இந்த ஒருமை பன்மையெலாம் கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு தொடர் கேட்டுட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்புறம் ஆன்சர் பண்ண முடியாது, தெரியல அப்படின்னா, இலக்கணம் தெரியலாம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கையில் ஸ்கூல் புக்கு வச்சுருங்க. ஸ்கூல் புக் இருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4 ஏதாவது மூவ் பண்ண முடியும், கிளியர் பண்ணுறதுக்கு. ஒரு 170-175 அபோவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சிலபஸுக்கெலாம் மெட்டீரியல் அப்படிங்கிறதுலாம் வேஸ்ட்டு. எந்த மெட்டீரியலுமே நீங்கள் லேர்ன் பண்ணுறதை விட ஸ்கூல் புக்கை லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நானே அதான் மெட்டீரியல் கூட கொடுக்கறதில்ல. மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் ப்ரொமோட் பண்ணுறோம் நம்மளே. மெட்டீரியல் அப்படிங்கிறது இலக்கணம் மட்டுமே எடுத்து கொடுத்தாலுமே உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இப்போ நானே ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் நீங்கள் 40-50 கொஷின்ஸ் தான் ஆன்சர் பண்ண முடியும். 40-50 ஆன்சர் பண்ணுறது கஷ்டம், நானே ஒரு மெட்டீரியல் கொடுத்தாலுமே. பாருங்கள் சிலபஸ் டிஎன்பிசி ரீசன்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இலக்கணம்னா 2-3 இயர்ஸாகவே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குரூப் 4 பேட்டர்னுக்கு தான் கேட்டுட்ருக்குறாங்க. குரூப் 4ல் இல்லாதனால அது நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகல. இலக்கணம் இந்த மாதிரி டிஎன்பிசி தமிழ் இப்படி தான் கொஷின் கேட்குறாங்கன்னு. குரூப் 4 மட்டும் இப்போ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இப்போ அது ரீச் ஆகும். டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து உருமாற்றுதல். பாருங்கள், இப்போ நம்ம கொஸ்டின் இப்போ 850 இப்போ 900 கொஸ்டின்ஸ், இன்னொரு 1000 கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாமா, மெட்டீரியல் படிக்கலாமா, இல்லை எப்படி சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க
அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு படிப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ்லாம் இட்ஸ் அ ராங் வே ஆஃப் லேர்னிங். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுதான் அதனுடைய எஃபெக்ட் வந்து எக்ஸாம் ஹாலில் தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ நானே ஒரு நோட்ஸ் கொடுத்து உங்களை மனப்பாடம் பண்ண வச்சாலுமே எக்ஸாம் ஹாலில் தான் அதில் எஃபெக்ட் தெரியும். அந்த அளவுக்கு ரிசல்ட் எடுக்க முடியாது, அவுட்புட் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. சும்மா வேணால் வாங்கி வச்சுக்கலாம், ஓகே புரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல புரியும். இப்போ நீங்கள் கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 150 ஒரு 150 200 கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குவீங்க. பட் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கேவ் டெம்பிள் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் கற்கோவில், குகை கோவிலா? கேவ் டெம்பிள் அப்படின்னா குகை கோவில். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி, ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். இந்த சொற்கள்லாம் நம்ம 9th புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ 10th புக்கு ஆனால் எல்லா எக்ஸாம்லையுமே இந்த கொஷின் கேட்டுறாங்க. வினா விடை வளாநிலை வலு இருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி வந்துடுது. உருவது கூறல் விடை. கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கொஷின் பட் இந்த 54 55 56 எல்லாமே 10th புக்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. இது 10th புக்கில் நம்ம ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு செய்வினை, செய்பாட்டு வினை, கட்டளை வினை, தன்வினை, பிறவினை 9th புக்கில் தன்வினை பிறவினை. இதுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சொற்கள் எந்த தொடர் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். சொற்கள் என்ன, தொடர் என்ன, பொருள் என்ன, இது மூணும் கிளியராக தெளிவாய் முன்னிலை, படற்கை, ஒருமை, பன்மை இது தமிழில் தெரியறதே மிகப்பெரிய கடினம். எதனால் அப்படின்னா உங்கள் தொல்காப்பியர் ஓகே, எழுத்து சொல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. யாப்பு அணி அப்படின்னா புத்தமித்திரர் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்காரு, தெளிவாக எழுதியிருப்பார். யாப்பு அணிலாம் படிக்கணுமா சார் அப்படின்னா புணர்ச்சி தெரியாமல் நீங்கள் எப்படி சொற்கள் தொடர்லாம் கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு இந்த தொடர் முழுமை பெறுதா முழுமை பெறலையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது புணர்ச்சி தெரியாமல். அந்த சொற்கள் வந்துட்டு முழுமையாக இருக்குதா? இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் 22 இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மொழி. நம்மளே கிளாஸில் பார்த்திங்கன்னா தெரியும், தூய தமிழெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டோட்டலாக அந்த மாதிரி தான் தமிழ் ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் புத்தமித்திரரில் சொல்லியிருக்கிற ஒரு சில இலக்கண விதிகள்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கூல் புக்கில் வந்து புத்தமித்திரரே கொடுக்கலையே சார், யாப்பு அணிலாம் இல்லை அப்படின்னாலாம் காம்பினேஷன் புணர்ச்சி சொற்களை பிரித்து எழுதுக. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஞ்சிலோதி, ஊன் பொதிய விழா அதெல்லாம் பாருங்கள் ஆன்சர் பண்ணுறது. அந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகலாம் கொஷினில் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வேர்ட்ஸை நம்ம பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம்.
அந்த மாதிரி தெரியாத வேர்டெல்லாம் மீன்ஸ் நீங்கள் இது வரைக்கும் ரீட் பண்ணாத ஒரு வேர்டு பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களால் அந்த காம்பினேஷன் தெரியாமல் ஆன்சர் பண்ண முடியாது. சொற்களை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க, சீர் எப்படி பிரிக்கணும், விடைக்கேற்ற வினா. ஸோ விசிட் பண்ணுங்கள். போயிட்டு இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் போனாலுமே தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கே சேவை மையம் உள்ளேயே இருக்கும். கவர்மெண்ட் அக்சஸ் பண்ணுறாங்க. அங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறாங்க புக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த சர்வர் வந்து அங்கே இருக்கும். அந்த வெப் லிங்க்கை அங்கே தான் அக்சஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் சேவை மையம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ எல்லா இடத்துக்கும் அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தாலுக்கா ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி புக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு ஸ்டேட் புக்ஸு தமிழும் ஸ்டேட்டு சிபிஎஸ்சி காமன் தாங்கிறது தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டுக்கு மெட்டீரியல் தான் விடுறாங்க இல்லையா. இப்போ ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் தமிழ் காமன் சிலபஸ் தான். 6 to 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சிபிஎஸ்சி தமிழ் புக்கு ஆர்டர் போட்டுக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டேட் டேர்ம் வைஸ் இல்லை, அது சிபிஎஸ்சி தமிழ் அப்படின்னா ஒரே ஃபுல் புக்கு ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து ஒரு வால்யூமாக வந்துடும் உங்களுக்கு. 6th புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 இயல்களும் ஒரே புக்காக இருக்கும் சிபிஎஸ்சி தமிழ் புக்கில். இது நீங்கள் ஸ்டேட் புக் ஆர்டர் போட்டிங்கன்னா 3 டேர்மாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. விடைக்கேற்ற வினால அந்த தொடர் முழுமையாக படித்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கொஷின்ஸு ஃப்ரேம் பண்ணணும். கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகள் தேவையில்லை? கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படிங்கிறது ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகவும் அதே தான். எழுவாய் பயனிலே முன்னி படுறக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி சொற்கள் ஓகே. ஒரு சில இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே படிக்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு தொடர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தொடர் இந்த மாதிரி படித்து பார்க்கணும். எழுவாய் இது, இந்த தொடரில் பயனிலைன்னா என்ன, யார் யாரை குறிக்குது, இது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு 4 அந்த மாதிரி புக்கில் இல்லாமல் ஒரு தொடர் சும்மா ஜென்ரலாக கொடுக்குறாங்க அப்படின்னா தொடரை படித்து பார்த்து நீங்கள் அதுக்கு பொருள் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் தமிழ் இலக்கணம் தான் உங்களுக்கு. இலக்கணம்னா அதான் மீனிங். அப்படியே புக்கே அப்படி 4 லைன் படிச்சுட்டு வந்து அப்படியே புக் பேக்கில் இருக்கிறத எழுதுறது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கணமாக கன்சிடர் பண்ண முடியாது. இலக்கணம்னா எப்படி தொடர் கொடுத்தாலும் முறையான தொடரை ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது ப்ரொமோட் பண்ணுறதில்ல. நான் ஒரு மெட்டீரியல் எழுதி கொடுத்து ஏதோ ஒரு யூஸ் கூட கிடையாது. எக்ஸாமே பாஸ் பண்ண முடியாது உங்களால், தமிழே பாஸ் பண்ண முடியாது. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு மெட்டீரியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஃபார்மேட்டுக்கெலாம் சூட்டபுளாக இருக்காது எக்ஸாம் ஹால்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எல்லாமே ஓகே. பட் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் தெரியும். நான் ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு ஷேர் பண்ணுற பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். OMR ஷீட்டு இதையும் ஆன்சர் ஷேர் பண்ணுறேன். இதில் கம்யூனிட்டி குரூப்ஸ்லேயும் இதுலேயும் இப்போ யூடியூப் வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன், PDF ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் ஓப்பன் புக் டெஸ்ட் எழுதுங்க. எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள் 100 கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 1 hour 1.5 hour. அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள்.
இந்த கொஷின் ஸ்கூல் புக்கில் இருக்குது. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்னு 6th புக்கில் நம்ம படிக்கிறோம். ஸோ அகர வரிசைப்படுத்தி எழுதுக சேம் இதே தான். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸோ இந்த தொடரெலாம் பார்த்துமே எடுத்துடலாம். உயிரெழுத்துக்கள் அடிப்படையாக கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அ ஆ இ ஈ உ உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சதுன்னா ஆர்டரில் தான் வருதுன்னு இந்த மாதிரி பெரிய மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது சம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். தமிழ் எலிஜிபிலிட்டி 40 மார்க்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் நாட் கன்சிடரிங் தி ஸ்கோரிங் ஆஃப் மார்க்ஸ். இந்த எக்ஸாமு இந்த மீன்ஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனில் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு. ஜஸ்ட் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் போதும். இது வந்து அப்போ தான் அடுத்த நெக்ஸ்ட் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கட்டளையிடுதல். தருகின்றனர் அப்படின்னு வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுதல். முகில்னா மேகம். 10th 11th புக்கில் இருக்குது பாருங்கள். முகிலுக்கு பெரிய புராணத்தில் இருக்கும். 11th புக்கில் இருக்கும் பாருங்கள். இந்த 11th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த யூனிட் அப்படின்னா இந்த யூனிட் நேம் 11th புக்கில் இந்த தென்மலை வட ஆற்காடுன்னு ஒரு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரு இயல் சொல்லும் பொருளும் அதில் இருக்கும். இந்த பல்லு படிப்பை நினைக்கிறேன். சிற்றிலக்கியத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நினைக்கிறேன். தாவர 10th நியூ புக். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொல் அல்லாது வந்து பார்த்தீங்கன்னா தோகை. காடு என்னும் பொருள் தரும் சொல் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடவி அப்படின்னா காடு. ஸோ அதை தெரிஞ்ச கூட ஆப்ஷன்ஸ் எடுத்துடலாம். மரபு பிழையற்ற கிடையாது. மரபு பிழையற்ற அப்படின்னா சரியான தொடர்னு அர்த்தம். மரபு பிழையுள்ள அப்படின்னா இந்த நாளில் இது வந்து பார்த்திங்கன்னா சரியானது கேட்கல. இது வந்து தவறான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. மரபு பிழையுள்ள அப்படின்னா தவறான தொடர் இது. மரபு பிழையற்ற அப்படின்னா 4 ஆப்ஷனில் சரியான தொடர் இது அப்படின்னு அர்த்தம். மரபு பிழை மாங்கன்று துளிர்த்து வருகிறது. இதெல்லாம் சரியான தொடர். மரபு பிழையுள்ள தொடர் எது அப்படின்னா கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிழை உள்ள தொடர். பிழையற்றது அப்படின்னா தவறான தொடரை நீங்கள் பிழையற்ற தொடர் அப்படின்னா சரியான தொடரை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிழையற்ற அப்படின்னா 4 ஆப்ஷனில் எது வந்துட்டு சரியான தொடர் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கணும். பிழை உள்ள அப்படின்னா 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான தொடர் எதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் பிழை உள்ள தொடர். வலுவற்ற தொடர் அப்படின்னா கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலுவற்ற தொடர் அப்படின்னா சரியான தொடர் அப்படின்னு அர்த்தம். நல்ல தமிழில் எழுதுவோம். தமிழுக்குன்னு வராது. நல்ல தமிழில் எழுதுவோம். இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் நம்ம 8th புக்கு 10th புக்கில் ரீட் பண்ணுறோம். ஓல்டு புக்லேயுமே இருக்குது. ஓல்டு 10th புக்லேயுமே இந்த விலங்குகள் இதனுடைய இளமை பெயர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் நம்ம எந்த இடத்துல எப்படி கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்கன்னு ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுக்கலாம்.
எதிர்ச்சொல். கொஷின்ஸை ரீட் பண்ணுங்கள். மேடுன்னா பள்ளம், ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்படின்னா கொஷின் ரீட் பண்ணி அதுக்கு அதனுடைய சொல்லுக்கும் பொருளுக்கும் தெரிஞ்சுங்க ஆன்சர். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் சூஸ் பண்ணுங்க. நான் நிலம் 4 ப்ளஸ் நிலம். தான் என்று அப்படின்னா தான் ப்ளஸ் என்று. இந்த இடத்துல பண்பு தொகை சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறும். அதனால் இந்த மாதிரி பிரித்தெழுதுக்கு தெரியலனா கூட உங்களுக்கு புணர்ச்சி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில சொற்களுக்கு புணர்ச்சி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரித்தெழுதுக்கு. பாரதி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறோம். இதே கொஸ்டின் ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு போயிருக்கு. 6th புக்கு. இன்னும் 6th புக்கில் இருக்குது. கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. 11th 12th புக்கில் நம்ம இந்த 10th புக்கில் இதெல்லாம் படிக்கிறோம் பயோ. கல் கால் இதனுடைய குறில் நெடிலுக்கு பொருள் கண்டுபிடிக்கணும். அது தொடர் வந்து பார்த்திங்கன்னா கல் விழுந்து காலில் காயமானது அப்படிங்கிறது தான் சரியான தொடர். நீங்கள் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு வேறு ஆப்ஷன் எடுத்திங்கன்னா அது தொடர் கிடையாது. பாருங்கள், ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அது பொருளே தெரியாது. தொடர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. தொடர் படித்து அதுக்கு பொருள் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் நீங்கள். கொஸ்டின் நம்பர் 83 பாருங்கள். மாலைனா இரு பொருள் பொழுது, இன்னொன்று தார் அப்படின்னா மாலை. 9th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இரு பொருள் தருக இது வந்து கொடை ஈகை. அரண் அப்படின்னா பாதுகாப்பு கோட்டை. இது நம்ம ஸ்கூல் புக்கில் பழைய புக்லேயுமே இந்த டாப்பிக்லாம் இருக்குது. பழைய 11th 12th புக்லேயுமே இரு பொருள் தருக வந்து பார்த்திங்கன்னா இந்த மயங்கொலி பிழைகள் அடிப்படையாக சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓல்டு 11th 12th புக்கில் நிறையா கொடுத்துருவாங்க. நிறைய சொற்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களை கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய 11th 12th புக்கில் இருந்து கூட ஒரு சில இந்த மாதிரி இரு பொருள் இந்த மயங்கொலி பிழைகள் இரு பொருள் தருக சொற்கள் கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஸோ இந்த இடத்துல மனிதர் அப்படின்னா உயர்திணையை குறிக்கிறது. அடுத்தது பிழையற்ற தொடர் அப்படின்னா சரியான தொடர். 4 ஆப்ஷன் சரியான தொடர். பிழையுள்ள அப்படின்னா 4 ஆப்ஷன் எது தவறான தொடர் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 87 பாருங்கள். பிழையற்ற ஒருமை தொடர்.
பிழையற்ற அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்டாக அப்படின்னா நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் பிழையற்ற ஒருமை தொடர். 6th புக்கில் கொடுத்துருக்குறாங்க அந்த கொஷின். நம்ம 6th புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இருக்கும். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், மேருனா இமயமலை, அலர் அப்படின்னா மலர்தல். கொஷின் நம்பர் 89. ஸோ ஓர் அப்படின்னா உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி அந்த தொடரில் ஓர் பயன்படுத்தணும். எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்களின் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் ஒரு பேருந்து, ஒரு சிற்றுண்டி, ஒரு வாகனம், ஒரு கடை, ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகின் எங்கோ எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. அந்த இடத்துல எதிர் விளைவுக்கு முன்னாடி வந்து ஏன்னா உயிரெழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி சொல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தான் பயன்படுத்தணும். ஸோ அந்த இடத்துல கரெக்டு. அதே மாதிரி வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தான் பயன்படுத்தணும். ரிமைனிங் ஆப்ஷனில் பாருங்கள் வண்ணத்து பூச்சிக்கு முன்னாடி அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கிறாங்க உயிர்மை எழுத்து. ஸோ அந்த தொடர் வராது. ஏவும் சிவி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். ரிமைனிங் பி அண்ட் டி பாருங்கள். ஓகே, ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறுகசைப்புன்னு பிலே ஆப்ஷன் இருக்குது, டியில் இருக்குது. பட் ஆனால் அந்த உயிரெழுத்து தொடங்கும் சொல்ல முன்னாடி அங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இருக்குது ஆப்ஷன் டியில். ஸோ டி கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் பி தான் சரியான பிழையற்ற தொடர். ஸோ ஓருக்கெலாம் நம்மளே நிறைய சொற்கள் சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் பாடல் பொருள்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல கரெக்டாக பொருத்தமான பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால் திருக்குறள் எல்லாமே படிச்சிடுங்க. திருக்குறளுக்கு பொருத்தமான பொருள் இல்லை அப்படின்னா விடுபட்ட இடத்தை நிரப்புக. ஸோ தமிழ் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் உரைநடை துணைப்பாட பகுதியிலேருந்து ஒரு கொஷின்ஸ் எப்படி வேணால் மேக் பண்ணலாம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி கூட அப்படி கிடையாது நமக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வரைக்கும் நூலாசிரியர் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தேவனாய் பவுனர் இல்லை அப்படின்னா முத்துராமலிங்க தேவர், பெரியார், காமராசர், அறிஞர் அண்ணா, காந்தியடிகள், இந்த யூனிட்லாம் நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இன்றைக்கி அந்த யூனிட்ஸ் ஃபுல்லாக இலக்கணமாக மாற்றி கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் கேட்க போகிறாங்க. முத்துராமலிங்க தேவர் பற்றி நீங்கள் எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருது. எல்லாமே படித்து நம்ம மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம். இலக்கணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது. எல்லாத்தையுமே சும்மா ஒரு தொடர் கொடுத்துட்டு அதாவது முத்துராமலிங்க தேவரை ஏதோ ஒரு இயல்களில் எடுத்து ஒரு உரைநடை பகுதியில் ஒரு தொடர் கொடுத்துட்டு அது இணைப்பு சொல் நிரப்புக, இல்லை ஒருமை பன்மை பிழை நீக்குகன்னு கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க? சந்தி பிழையற்ற தொடர், ஒருமை பன்மை பிழை நீக்குக, பொருத்தமான இணைப்பு சொல் நிரப்புக. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கொஷின்ஸ் மேக் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு தான் இந்த இலக்கணத்துக்கு தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெட்டீரியல் அப்படிங்கிறாங்க. இணைப்பு சொல்லுக்கு எப்படி மெட்டீரியல் கொடுப்பீங்க? இல்லை ஒருமை பன்மைக்கு என்ன மெட்டீரியல்? ஒருமை பன்மை உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். உயர்திணை, அக்ரிணை, தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஓனாக வேலை நீங்கள் சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் தமிழில். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஸோ இந்த யூனிட்டுமே நான் பறவை மனிதர் இந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள், 6th புக்கில் இருக்குது. நம்ம நண்பா படி இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது விழித்தொடர்.
ஸோ இந்த இலக்கணம் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ இந்த நமக்கு குரூப் 4 வந்ததுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி தெரியுது இலக்கணம் இப்படி மாற்றிட்டாங்கன்னு. இதெல்லாம் 2-3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த சிலபஸ் தாண்டி ரிமைனிங்கில் எழுதுகிற எல்லா தேர்வுலையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுன்னு கொண்டு வந்துட்டாங்க 2021 அன்னையிலிருந்தே இலக்கணம் தான் கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் 90% இப்போ 15-20 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா குரூப் 4 தமிழ்னா ஓகே அந்த சிலபஸ் தான், அது மட்டும்தான் அந்த ஃபார்மேட்டில் தான் படிக்கிறாங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம் வருது, ஏஓ எக்ஸாமு, அக்ரிகல்ச்சர், உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாகவே இலக்கணம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்தளவுக்கு ரீச் ஆகலை. 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொஷின் ஃபார்மேட் வந்து அதில் தான் அந்த மாதிரி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. குரூப் 4 குரூப் 2க்கு மட்டும் பழைய ஓல்டு பேட்டர்ன்லேயே வந்து கொஷின்ஸு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிமைனிங் எல்லா எக்ஸாம்ஸுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்றைக்கு கொண்டு வந்தாங்களோ ஸோ அன்னையிலிருந்தே இலக்கணம் தான் உங்களுக்கு கொஷின் கேட்டுட்ருக்குறாங்க. ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள் பார்ப்போம். டிஎன் வெப்சைட்டில் ஏதோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், வேறு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள் பார்ப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தாண்டி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் தாண்டி ரிமைனிங் இன்ஜினியரிங்ஸு, டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதனுடைய நோட்டிஃபிகேஷனாவது எடுத்து படிங்க. அதில் என்ன சிலபஸ்ன்னு பாருங்கள். சிபிடி எக்ஸாம்ஸில் நிறைய நடத்தியிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்லாம். அப்போ குரூப் 4 குரூப் 2னால 20 லட்சம் பேர் சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் இப்போ இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போக முடியும் எக்ஸாம்ஸை. ஏன்னா நிறைய எக்ஸாம் சிபிடி எக்ஸாம்லேயே தமிழ் எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. நம்மளே ஷேர் பண்ணியிருப்போம். கொஷினே பார்த்தீங்கன்னா மேலே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வுன்னு பார்த்துருக்குறோம். குரூப் 4 குரூப் 2வில் இப்போ 20 லட்சம் பேர் வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்சஸ் பண்ணுறது ஸோ அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் எக்ஸாம்லாம் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சார் இப்போ ரயில்வே, ஆர்ஆர்பி, பேங்கிங்கில் ஸோ அவங்களுக்கு ஷிஃப்ட்டு, பேட்ச், வீக்லி மீன்ஸ் உங்களுக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த சாட்டர்டே சண்டே ஒரு பேட்ச் எழுதுறீங்கன்னா அடுத்த பேட்ச்சு அடுத்த வீக்கோ ஸோ ஒவ்வொரு பேட்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் ஓகேங்களா கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியான வினாச்சொல் மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 திரு என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நூல்கள் திருக்குறள், 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது தெரியும். சும்மா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 10th லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெவலுக்கு கூட எக்ஸாம் ஒரு 40-50 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த ரிமைனிங் இந்த 80 to 100 கொஷின்ஸ் நீங்கள் தமிழில் 80 to 100க்கு ரீச் பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். 90 எபோவ் அப்படின்னா இந்த டைமில் தமிழ் இலக்கணம் குரூப் 4ல் நாலேஜ் இருக்கணும். தமிழ் மொழியை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொருளும் இதுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சிருக்கணும், இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்குறாங்க. பேச்சு வழக்கு அல்லாத எழுது படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு கிடையாது. ரிமைனிங்கில் அந்த தொடரை படிங்க.
அதுதான் அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோம் எல்லாருமே. ஆனால் எழுத்து வழக்கில் அந்த மாதிரி பேசுகிறத எழுத முடியாது. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு. ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்க, பேச்சு வழக்கு அல்லாத தொடர் அப்படின்னா அதான் மீனிங்கு. ஏபிடி 3 ஆப்ஷன் பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. அடுத்த கொஷினில் எழுத்து வழக்கு தொடரை கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சிலபஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. எழுத்து வழக்கு அப்படின்னா யாரப்பா நீ எங்கே வந்தே ரிமைனிங் ஏசிடிலாம் பாருங்கள், அதெல்லாம் நம்ம டே பை டே லைஃப்பில் சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு. யார் நீ எங்கே வந்த, யாரப்பா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுறது. ஆனால் எழுத்து வழக்கு அப்படின்னா யார் நீ எங்கு வந்தாய் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு என்ன கொஷின் கேட்குறாங்க, எழுத்து வழக்கு தொடர் அப்படின்னா சரியாக எழுத்து வழக்கு நம்ம இலக்கணத்தோடு எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு. யார் நீ எங்கு வந்தாய். கொஷின் நம்பர் 99 நிறுத்தற் குறியீடு. நிறுத்தற் குறியீடு கொஷின் நம்ம இன்னும் டெஸ்ட் வைக்க முடியல இதில் கம்யூனிட்டி குரூப் சரி. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் அந்த அளவுக்கு இரட்டை மேற்கோள் குறிப்பாக அப்டேட் பண்ணி கொஸ்டின்ஸு டெஸ்ட்டு வைப்போம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தெரியல, நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. கொஷின் டிஎன்பிசி இப்படி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இதுக்கப்புறம் இப்படி தான் போகும் அப்படிங்கிறது தெரியல. வாட் இஸ் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்படியே சேஞ்ச் இதெல்லாம் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே கொஷின்ஸ் ஃபார்மேட்டே இப்படி தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ திடீர்னு சிலபஸ் மீன்ஸ் இலக்கணமாக கொஞ்சம் கேட்கவும் அதுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆஃப் மெட்டீரியல், ட்ரெண்ட் ஆஃப் டெஸ்ட் பேஜ், ட்ரெண்ட் ஆஃப் வேலை லேர்னிங் அப்படின்னா கஷ்டம். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நியூ பேட்டர்ன் வரும், புதுசாக அப்டேட் பண்ணுவாங்க ஸ்கூல் புக்ஸில், புதுசாக வேறு எதாவது நோட்கள்லாம் கொண்டு வருவாங்க. 2-3 இயர்ஸ் கழிச்சு அப்டேட் பண்ணலாம். இலக்கணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் யாப்பானியில் அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு வரலாம். இன்னும் எவ்வளோ இருக்குது இலக்கணம் நம்ம ஓகே. ஒரு எழுத்து சொல் பொருள் யாப்பானியில் ஒரு பாட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். தொல்காப்பியர் எவ்வளோ எழுதியிருக்காரு, பவனந்தி முனிவர் மீன்ஸ் புத்தமித்தர் எழுதிய நூட்கள்லாம் இருக்குது, இலக்கண நூல்கள்லாம். அப்பயும் என்ன பண்ணுவோம் திரும்பவும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத விட சப்ஜெக்ட் புரிஞ்சால் மட்டும்தான் அன்றைக்கி எழுத முடியும். ஆனால் இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2017-18 அந்த ட்ரெண்டு ரன் ஆகிருந்துருக்குது. 17 அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு யாரும் அக்சஸ் பண்ணல எக்ஸாம்ஸு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு. மீன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அக்சஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸோ அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் வேறு. அதுக்கப்புறம் 2015-16 அப்புறம் 2013-14 அப்புறமே கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் 16-17 மெட்டீரியல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதெல்லாம் இருந்தது. அந்த சிலபஸுக்கு ஓகே, அந்த சுச்சுவேஷனுக்கு. பட் இப்போ இருக்கிற சிலபஸ் நீங்களே ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட் டிகிரி பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கணும். தேர்டு யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே செல்ஃபாகவே இப்படி தான் இருக்குது, பாஸ்ட் இப்படி தான், ப்ரெசண்ட் இப்படி தான், ஃப்யூச்சர் இப்படி தான் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறையா நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாருங்கள் 20 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா மினிமம் 10 to லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியே கிளியர் பண்ணல. ஸோ இப்போ வர எக்ஸாம்ஸில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா 5 கொஷின் 5 மார்க்கு 5 பாயிண்ட்டு மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாடம்
அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. நீங்கள் ஸ்கூலிங்கில் ஓகே 10th 12th லெவலுக்கு கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வேறு லைஃப்பில் ஒரு எங்கே ப்ரைவேட் ஜாப்னாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஜாப்னாலும் சரி, எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு செஷனில் கொஷின் நம்பர் 901 to 1000 ரீச் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கிளாஸை லிசன் பண்ணுங்கள், இதில் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள்.